அவர் பண்ற ஃபன் மொமெண்ட்டை வச்சு ஒரு 10-15 படம் காமெடி படமே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சன். டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே. அதனால உள்ள டைமில் நல்லது பண்ணுங்க. ஓகே. லால் சார் கூட ஒர்க் பண்ணிப்பாரு. அவர் பண்ற ஃபன் மொமெண்ட்டை வச்சு ஒரு 10-15 படம் காமெடி படமே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சன். எனக்கு ஒரே ஒரு டவுட், அது சார் நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாமா? ஓகே. அடுத்ததாக நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் மிஸ்டர் மோகன்லால் சார் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டல். எஸ், லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் லால். இது ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே தீனா, முதல்ல கேட்கணுமா? நீங்க பேசுங்க சார். Good afternoon. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. இது ஒரு 3 படங்கள் தான். First வந்து Lucifer, second Emparan, third next film. அப்போ Lucifer, because of the success of Lucifer, we created this film. This film has ஒரு சொன்ன மாதிரி this is something very very personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. இல்லை, ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கணும், ஹவு கேன் வி டேக் எ ஃபிலிம், ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதாக வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்டு வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக வி ட்ரைட் எவ்ரி திங். திஸ் இஸ் அ ஃப்ரான்ச்சைஸ். ஒரு ஃப்ரான்ச்சைஸோட ஒரு ஐ cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something, ஒரு புது க்ரியேட்டிவிட்டிக்காக we can work together. ஸோ அதனால this is something very different for us. And anyway, இது ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. இட்ஸ் ஷோயிங் ஆன் த புக்கிங், நாட் ஓன்லி ஃப்ரம் கேரளா, ஃப்ரம் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எ ஃபிலிம் இஸ் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு அப்ரிசியேஷன். People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film. Not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, filme பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு film வந்து இது சக்ஸஸ் ஆகத்தான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். பிகாஸ் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி, பெரிய ஃப்ரெட்டர்னிட்டி, thousands of people are working. ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ we'll all work together and please bless us. Okay. ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எம்புரான், let us pray together and make it a big success. Thank you. Thank you sir. சார் ஒரு சின்ன கேள்வி தான் சார். 40 வருஷத்தில் 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாதத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி ஆறு 47 வருஷம். 47 வருஷத்துக்கு தான் அப்பா சார். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்தில் அதிகம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்குலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சார், 400 படம். அதான் அது ஒரு பிளெஸ்ஸிங் தான், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி நினச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆடியன்ஸ் கிடச்சிது. ஓகே சார், தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு வருஷம் அவ்வளோதானே சார்? அவ்வளோதான் சார். உங்களுக்கு ஹெலிகாப்டர் பற்றி ஏதாவது பேசணும்? எஸ் சார், அது நேற்று பேசி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பற்றி நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க சார்? அந்த 400 படம் சொன்னீங்களே, அட்லீஸ்ட் அந்த ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு வருது. சாரி சார், நான் நேரம் கடந்து போகிறத பற்றி பேசுனேன். இப்போ நேரத்தை கடத்துறதுக்காக ஏதோ பேசுகிறாங்க, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். என்ன புரியல? நேரம் கடந்து போகிற டைம் ட்ராவல் பற்றி நான் பேசினேன் சார். இவங்க டைமை ட்ராவல் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அதனால் வேற ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சார். இல்லை, டைம் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன். அதனால உள்ள டைமில் நல்லது பண்ணுங்க. ஓகே ஓகே சார்.